அது ஏன் நிற்குது? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 21,600 தடவை முடிச்சு விடுறான். அன்னைக்கெல்லாம் வாயை கட்டி வாயை போட்டு போனான். இப்போ எல்லாரும் வாயில துணி கட்டுவாங்க. வந்துருச்சா? அதனால நாம இப்பயே படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு புராணங்களே பேசிக்க கூடாது. உணரணும். உள்பூர்ணமா உணர்றோம்னா தனிமையா உட்கார்ந்து இந்த போக்குவரத்து மந்திரி எப்படி போறார்? போக்கும் வரவும் உணர்வில்லா புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பொடி தேர்வு. இந்த ஒளியால் அவன் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற எல்லாரையும் பார்க்கணும். இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பார்க்க முடியும். இந்த காற்று நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ, உன் கண்ணுக்கு தெரியுதோ, அப்போ கடவுளை பார்க்கலாம். அதனால நீங்கள்லாம் காலத்தை வீணாக்காமல் இப்படி பிரயாணங்களும் பண்ணி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நாள் போனால் என்ன கை காலில் ஓய்வு போச்சுன்னா அவங்க வீட்டில் ஒரு கட்டி போட்டு வெளியே உட்காந்து அவங்க கொடுத்தாதான் சாப்பிடணும். அப்படி ஒரு நிலைமை வரும்போது என்ன செய்யணும்னா பிரார்த்தனை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் காற்றையே உணவு உண்ணணும். ப்ராக்டிக்கலாக இந்த காற்றையே சாப்பிட்டு உட்காந்துக்கலாம். காற்றையே கடவுளாக பார்க்கலாம். காற்றையே பசி நேரம்னா பிரார்த்தனை பண்ணிட்டா உங்கள் மருமகள் சோறே கொடுக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை உட்காந்து ஏன்னா மேலெல்லாம் இருக்கிறவங்க நீங்கள் ருசிமார் இருக்கிற தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? காற்று தான் உணவாக கொடுத்தாங்க. அவங்க யார் சொல்லி கொடுத்தாங்க? 3000 ஆண்டு திரும்ப மண்ணுக்குள்ளே வாழ்ந்துருக்கிறார். அவங்க யார் உணவு கொடுத்தாங்க? ப்ராக்டிக்கல். சுவாசத்தையே பசி ஆகிக்கணும். 5 பஞ்சம் போதும் வேலை செய்யாது. மழை வேலை செய்யாது, ஒன்றுக்கு வராது, வெளியே வராது, தூக்கம் வராது. அப்போ நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்குது. கிறிஸ்டினோ முஸ்லீம் கிடையாது. ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் என்னை உடைச்சதுன்னு நான் சொல்கிறேன். ஒன்றா செய்ய முடியுமா கேட்போம். அப்போ நம்ம இந்து மதத்தில் இது முடியும். சாப்பிடாமல் இருக்கலாம், தூங்காமல் இருக்கலாம், அசையாமல் இருக்கலாம், யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கலாம், மனிதர்கள் 5 குலங்கள் அடைக்கலாம். எது உண்டா? காற்று உண்டா? அந்த முனிவர்களுக்கு காற்று போச்சு என்ன ஆகும்? அவ்வளோ. ஆகவே காற்று தான். அதனால ஷார்ட்டாக சொன்னார் மட்டும்தான். காயனே பொய்யட காத்தடைத்த பையன. காற்று தெரியும். அப்போ நமக்கு தண்ணி தெரியும், காட்டிடலாம். ஆகாயம் தெரியும், காட்டிடலாம். மண்ணு தெரியும், காட்டிடலாம். காற்று தெரியுமா? யாராவது ஒரு குழந்தை வந்து காற்று காற்றுன்னு சொன்னால் எப்படி காட்டுது? அது சிவபுராணத்தில் இருக்கு. நல்ல உள்ளம் 2 உள்ளம் இருக்கு. நல்லவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல உள்ளம். நமக்குள்ள இன்னொரு உள்ளம் இருக்கு. அது சொல்ல பார்க்கலாம். உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை எல்லாத்துக்கும் பேர் நல்ல உள்ளம். இன்னொரு உள்ளம் இருக்கும். உய்ய என் உள்ளத்தில் ஆழமான ஒரு உள்ளம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவார்? உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாக இருந்தார். புரியுதா? பொருள் புரியுதா? அப்ப இந்த உள்ளம் இல்லை. இது வந்து குளிக்கிறது, சாமி கும்பிடணும், ஒழுக்கணும். இது வெளி உலகம். இதையே நம்ம நல்லவும் சொல்றோம். அது அந்த அம்மா மனசு கள்ள கவனம் கிடையாது, சூழ்வாது கிடையாது, யதார்த்தமானவங்க அப்படின்னு சொல்றோம். அதுவே நல்ல உள்ளம். அதை விட உய்ய உள்ளம், ஆழமான ஒரு உள்ளம் இருக்கு. அதுல இருந்து அந்த காற்று வருது. இந்த காற்று உள்ள கொண்டு போகுது. அதான் சொல்றாங்க, உய்ய என் உள்ளத்தில் பிரணவம் ஓங்காரமாய் நிற்பாய். இதுதான் மெய்யாய் விமலாய் விடைப்பாகாய். இதுலேருந்து நம்ம விடை பெறணும். ஞான விடை பெறணும்னா இந்த மெய் தெரியணும். இந்த உள்ளுக்குள்ளே எப்படி போயிட்டு அது எத்தனை சென்டிமீட்டர் உள்ளே போகுது, எத்தனை சென்டிமீட்டர் வெளியே வருது தெரிஞ்சுக்கிட்டா சாப்பிட வேண்டாம், தூங்க வேண்டாம், உட்காந்துக்கலாம். இந்த பிராக்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. அதை சிவபுராணம் சொல்லிக்கிட்டே, சிவபுராணம் எப்படி சொல்கிறோம்னா சட்டமோடு சொன்னால் போச்சான். இப்போ எங்கள் மடத்தில் பூஜை கொண்டு போய் யாரும் பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்களாம் பேசி நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ம எச்சிக்கப்படுவோம். பூஜை பண்ணும்போது பேசவே கூடாது. அதுதான் சிவ பூஜை. பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு தேவாரம் சொல்றவர் எங்க இருப்பாரு? 2வது கட்டில இருந்து தான் தேவாரம் சொல்லுவாங்க. ஐயரு அச்சரிக்கை வரும்போது இங்க வந்துடணும். அதான் சாஸ்திரம் சொல்லுங்க. நம்முடைய எச்சி அங்க படம். அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் இரவுல படுக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை தான் நம்ம தாண்ட முடியும். எல்லா பாட்டுக்கும் பொருள் தெரிஞ்சிட்டோம், விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம், எத்தனையோ மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிறோம். அதெல்லாம் ரைட்டு, பயன் பெறணுமே. இந்த எண்மை நமக்கு இல்லாமல் போகணும்னா பிரார்த்தனைகள். அதான் என்ன சொன்னால், எதை வேண்டணும்? இல்லை பாஸ் ஆகணும், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் வேண்டுதல். ஆனால் இன்னொரு தக்க வேண்டுதல் ஒரு வேண்டுதல் இருக்கு. இதுக்கு பேர் தான் வேண்டுதல் வேறு, பிரார்த்தனை. தக்க வேண்டுதல் ஒரு
சரியான தக்க வேண்டுதல். வேண்டத்தக்க அறிவோனே, இந்த பாட்டு தெரியுங்களா? வேண்டும் முழுவதும் தருவோனே, வேண்டும் ஒன்று உண்டேன் என்றால் அதுவும் நீ விரும்பினாலும் இருக்க முடியும். கடவுளை நாம விரும்புறோம், கடவுள் நினைச்சதான் நமக்கு சுவாசத்தை காட்டுவாரு. அவர் நினைச்சதான் நம்மளை அப்படியே உடம்போட கொண்டு போவாரு. ஆனால் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்க. வேண்டத்தக்க அறிவோனே, வேண்டத்தக்க கடைசி தக்க வைக்கணும்னா இதுதான். இந்த தங்கிட்டு இருக்கிறார், நம்மளை தங்கிட்டு இருக்கிறாரு. அவர் போல அவன் வீடு எனக்கு தேவையில்லை போயிட்டாருன்னா அப்போ அவருக்கு சொல்லணுமா, ஐயா நீ தங்கியிருக்கிற எங்கள் வீட்டில், இது உன் வீடு தான், நீ தான் கொடுத்த, இந்த நீ தான் தங்கியிருக்கிற, இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டையும் சேர்த்தே கொண்டு போன்னு பிரார்த்தனை வரும். இதுதான் இந்த பாட்டுக்கு பொருள். வேண்டத்தக்க அறிவோனே, வேண்டும் முழுவதும் தருவோனே, வேண்டும் அயன்மார்க்கு ஒன்று உண்டேன் என்றால் அதுவும் உங்கள் விருப்பம் அல்ல. அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும், இந்த உடலும் போடும் இந்த உடமையும் போடும். புரியுதா பாட்டுக்கு பொருள்? இப்போ நாம அப்படி கேட்கணும். ஐயா நீ தங்கியிருக்கிற, நீ கொடுத்த வீடு பெரிய வீடாயிட்டு, சின்ன வீட்டுக்கு நான் வந்தேன், வாய்ப்புல இருந்து வெளியே வந்தேன், சின்ன வீடா இருந்தேன், பெரிய வீடா ஆயிட்டேன், அப்புறம் வெளிப்புறத்தை எல்லாம் பார்த்துட்டேன். நீ தங்கியிருக்கிற, நீ கொடுத்த வீடு, நீ கட்டின வீடு, நீயே தங்கியிருக்கிற, என்னை விட்டு போவாங்க. போறதா இருந்தா எதையும் கூட்டி இது கேட்கறதுக்கு என்ன வழின்னா, காற்று நமக்கு அடங்கணும். காற்றை கண்ணால பார்த்தால் மட்டும்தான் இந்த சரீரத்தையும் சேர்த்து கொண்டு போகலாம். சரீரத்தை சேர்த்து போனவங்க யாருன்னா வேலை குழம்பு, பெருமலை குழம்பு, பெருமேரி குழம்பு, சுவாமி சேரமா பெருமா கூட கூட்டிட்டு போய் தான் மாறினாங்க. கிடையாது அவங்க வந்து ஏற்றி காட்டணும். அதனால முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள் இவங்க எல்லாமே ஜோதிடம். அவங்களுக்கெல்லாம் எங்கேயும் சமாதி இருக்கா பாருங்க, கிடையாது. முனிவருக்கு சமாதி எங்கேயும் இருக்கா, சித்தருக்கு எங்கேயும் கிடையாது. அது மாதிரி சமாதி இல்லாதவர்கள் நம்ம 63 நாயன்மாருக்கும் சமாதி கிடையாது. மாணிக்கவாசக பெருமாள் ஜோதியாகி நல்லாயிருடைய திருவடியை போய் சேர்ந்தார். ரொம்ப சிறப்பு யாருக்குன்னா காரைக்கால். முதல்ல உடம்பையும் உயிரையும் சேர்த்து கொண்டு போனது அடுத்தது அப்பசாமி, அப்புறம் சுந்தரர், சேரமா பெருமாள், பெருமேரி குழுமன், இவர்கள்லாம் சரீரத்தோடு போனவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி இருக்கு. நீங்க சொன்ன வாசி யோகத்துல தான் வல்லவர் குடும்பம் பெருமேரி குழுமன். அதனால நீங்களும் வாசி யோகத்தை சிறந்தவங்க, எங்களுக்கு நல்ல முறையில் அந்த வழி காட்டியா. நீங்கள் போகும்போது தான் மட்டும் போகக்கூடாது, எல்லாரையும் கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க? நீ இருக்கிறவங்க சேர்த்து கூட்டிட்டு போகணும். அது யாருக்கு நடந்தது? சம்பந்தருக்கு அதான் சிவபிரகாச சுவாமி சொல்லுவார், கொள்ளை கொள்ள வீடுதுவி கூற்றை பிடர் பிடித்து தள்ளும் ஞான சம்பந்தம். கொள்ளை கொள்ளை விட்டார பெருசு இல்லை, அது வெட்டி எல்லாரும் போயிட்டான்.